வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தல் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு. 116 தொகுதிகளில் நாளையுடன் பிரச்சாரம் ஓய்வு. தாய் நிலம் மக்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்து மக்களை ஏமாற்றி வருகிறார் மம்தா பானர்ஜி. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. ரஃபேல் ஒப்பந்தத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது. பீகார் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி பேச்சு. தமக்கு எதிரான பாலியல் புகாருக்கு பின்னால் சதித்திட்டம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் வேதனை. கான்பூர் அருகே பூர்வா ரயில் தடம் புரண்டு விபத்தில் 12 பெட்டிகள் சேதம். விபத்து குறித்து விசாரணை. வடகொரிய தூதரகத்தின் மீது தாக்குதல். அமெரிக்க கடற்படை வீரர் கைது. ஐபிஎல் கிரிக்கெட். ராஜஸ்தான் மும்பை, தில்லி பஞ்சாப் அணிகள் இன்று மோதல். விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் வரும் செவ்வாய்க்கிழமை 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. குஜராத்தில் உள்ள 26 தொகுதிகளுக்கும் கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வரும் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இவை தவிர கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் தலா 14, உத்தரப்பிரதேசத்தில் 10, சத்தீஸ்கரில் 7, ஒடிஷாவில் 6, பீகார், மேற்கு வங்கம் ஆகியவற்றில் தலா 5, அசாமில் 4, கோவாவில் 2, ஜம்மு காஷ்மீரில் 1, தாத்ரா நாகர் ஹவேலி, தமான் தியூ யூனியன் பிரதேசங்களில் தலா 1 என மொத்தம் 116 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் நாளையுடன் பிரச்சாரம் நிறைவடையவுள்ளது. இந்த தொகுதிகளோடு தேர்தல் ஆணையத்தால் ஒத்திவைக்கப்பட்ட திரிபுரா கிழக்கு மக்களவைத் தொகுதிக்கும் வரும் செவ்வாய்க்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தாய் நிலம் மக்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்து மக்களை ஏமாற்றி வருவதாக பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். இம்மாநிலத்தில் தினாஜ்பூர் மாவட்டத்தில் உள்ள புனியாத்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், வேகத்தடை என பெயர் பெற்றுள்ள முதலமைச்சர் 2 கட்ட தேர்தலுக்கு பின் தூக்கத்தை இழந்துவிட்டதாக விமர்சித்தார். அண்டை நாட்டிலிருந்து சிலர் வந்து திரிணாமுல் காங்கிரசுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்வது வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்று கூறிய பிரதமர், சிறுபான்மை மக்களை கவர்வதற்காக இத்தகைய செயலில் அவர் ஈடுபடுவதாக தெரிவித்தார். பாகிஸ்தானின் பாலகோட்டில் இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியதற்கு ஆதாரங்களை தேடுவதற்கு பதிலாக சாரதா நிதி மோசடியின் பின்னால் இருப்பவரை பற்றிய ஆதாரங்களை மம்தா பானர்ஜி தேடலாம் என்று பிரதமர் விமர்சனம் செய்தார். அச்சுறுத்தல், கொள்ளை, ஊழல் ஆகியவற்றை கொண்ட அரசியலை மக்கள் விரும்பவில்லை என்றால் கிராமங்கள், நகரங்கள் என்ற வேறுபாடில்லாமல் அனைத்து பகுதி மக்களும் திரிணாமுல் காங்கிரசுக்கு வாக்குப்பதிவில் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். மேற்கு வங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு பின் பீகார் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி 3 இடங்களில் பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ரஃபேல் ஒப்பந்தத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்துள்ளதாக பீகாரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் மாநிலம் சூப்போல் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர், ரஃபேல் ஒப்பந்தத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு இந்த ஒப்பந்தத்தில் அளிக்கப்படும் முக்கியத்துவம் குறித்தும் கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் யார் என்பது தெளிவாகியுள்ளது என்று குறிப்பிட்ட அவர், பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பல இளைஞர்கள் பல்வேறு மாநிலங்களில் காவல் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் பணி செய்யும் இடங்களில் இதுவரை எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்கள் குறித்து புகார் எழவில்லை என்றும் குறிப்பிட்டார். ஆனால் தம்மை காவலாளி என்று கூறிக்கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி காவல் பணி செய்யும் சாதாரண மக்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்திவிட்டதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மக்களவைத் தேர்தலில் வரும் செவ்வாய்க்கிழமை 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது.
இதில் கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறும். இந்த தொகுதிகளில் மொத்தம் 227 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். நாளை மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடையும் நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி, பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆகியவற்றின் தலைவர்கள் மேற்கொள்ளும் தேர்தல் பிரச்சாரம் கேரளாவில் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. பிஜேபி தலைவர் அமித் ஷா இன்று பிற்பகல் பத்தனம்திட்டாவில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதைத் தொடர்ந்து ஆலப்புழாவில் மாலையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றுகிறார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு தொகுதியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வதேரா இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். மணந்தவாடி, புல்பள்ளி, அரிக்கோட், நிலாம்பூர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களிலும் அவர் உரையாற்றினார். காங்கிரஸ் பணிக்குழு உறுப்பினர்களான குலாம் நபி ஆசாத், ஏ ஆண்டனி, காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான நவ்ஜோத் சிங் சித்து ஆகியோரும் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இடது ஜனநாயக முன்னணி வேட்பாளர்களை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர்கள் பிரகாஷ் காரத் மற்றும் பிருந்தா காரத் ஆகியோரும் பிரச்சாரம் செய்கின்றனர். உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் பெண் ஊழியர் ஒருவர் தமக்கு எதிராக கூறியுள்ள பாலியல் புகாரை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அமர்வில் அவசர விசாரணை நடைபெற்றது. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் பலர் இதுகுறித்து மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த விசாரணையின் போது இத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கூறி தரம் தாழ்த்திக் கொள்ள விரும்பவில்லை என்றும் ரஞ்சன் கோகோய் கூறினார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் ஒரு சதித்திட்டம் இருப்பதாக கூறிய தலைமை நீதிபதி, இதன் பின்னால் மிகப்பெரிய சக்தி இருப்பதாகவும் அவர்கள் தலைமை நீதிபதி அலுவலகத்தை முடக்க விரும்புவதாகவும் தெரிவித்தார். அடுத்த வாரம் முக்கியமான வழக்குகளை தாம் விசாரிக்க உள்ள நிலையில் இத்தகைய குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டுள்ளன என்றும், இருப்பினும் எந்தவித அச்சமும் இன்றி தமது பதவியிலிருந்து நீதித்துறை கடமையை செய்யவிருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். 20 ஆண்டுகள் சேவைக்கு பின் தலைமை நீதிபதிக்கு கிடைத்துள்ள பரிசு இதுதானா என்று வேதனையுடன் வினா எழுப்பிய ரஞ்சன் கோகோய், தமது வங்கிக் கணக்கில் வெறும் 6 லட்சம் ரூபாய் மட்டுமே இருப்பதாகவும், தமது அலுவலக உதவி ஊழியர் கூட இதைவிட கூடுதல் பணம் வைத்திருப்பார் என்றும் குறிப்பிட்டார். இந்த விசாரணையை நடத்திய சிறப்பு அமர்வு இந்த நிலையில் உத்தரவு எதையும் பிறப்பிக்கவில்லை என்று குறிப்பிட்டு, ஊடகங்கள் இதுகுறித்து கட்டுப்பாட்டோடும் பொறுப்போடும் செய்தி வெளியிடுவதை அவர்களின் முடிவிற்கே விட்டுவிடுவதாகவும் கூறியது. வேறொரு தருணத்தில் இதன் மீது நீதித்துறை உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. ஹவுரா புதுதில்லி இடையிலான பூர்வா எக்ஸ்பிரஸ் ரயிலின் 12 பெட்டிகள் இன்று அதிகாலை கான்பூர் அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதில் 15 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும், மருத்துவ உபகரணங்களுடன் விபத்து மீட்பு ரயில் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய ரயில்வே செய்தி தொடர்பாளர் ஸ்மிதா வத் சர்மா தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் விசாரணை நடத்த உத்தரவிட்டிருப்பதாக வடக்கு மத்திய ரயில்வே பொது மேலாளர் ராஜீவ் சௌத்ரி தெரிவித்தார். விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும், தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யவும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மாவட்ட ஆட்சியர், காவல்துறையின் மூத்த கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு நடவடிக்கைகளை பார்வையிட்டனர். லிபியா நாட்டின் தலைநகர் திரிபோலியில் உள்நாட்டு வன்முறை நீடிப்பதால் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேறுமாறு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திரிபோலியில் 500க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வசிப்பதாக கூறப்படும் நிலையில் தற்போது அவர்கள் அந்நாட்டை விட்டு வெளியேறாவிட்டால் பின்னர் அவர்களை மீட்பது இயலாத காரியமாகிவிடும் என்று சுஷ்மா ஸ்வராஜ் தமது டுவிட்டரில் குறிப்பிட்டுள்ளார். ஐநா ஆதரவுடன் லிபியா பிரதமராக பதவி வகிக்கும் பயஸ் அல் சரஜை அதிகாரத்தில் இருந்து அகற்ற கலிஃபா அப்தரஸ் பிரிவினர் திரிபோலியில் கடந்த 2 வாரங்களுக்கும் மேலாக நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 213ஆக அதிகரித்துள்ளது. 1000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தகவலை உலக சுகாதார நிறுவனம் உறுதி செய்துள்ளது. அங்கு வசிக்கும் அப்பாவி மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பின் மருத்துவ குழுக்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல் மேலும் தெரிவிக்கிறது. லிபியாவில் கடந்த 2011ஆம் ஆண்டு மும்மர் கடாஃபி அரசு கவிழ்ந்ததை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பற்ற சூழல் நீடித்து வருகிறது.
ஹைதராபாத்தில் IS தீவிரவாதி ஒருவர் மீதான வழக்கு தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை இன்று 2 இடங்களில் சோதனைகளை மேற்கொண்டன. தொடர்ந்து சோதனைகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர். சர்வதேச ரீதியில் தடை செய்யப்பட்டுள்ள IS தீவிரவாதிகள் பயங்கரவாத தாக்குதல் நடத்த இந்திய இளைஞர்களில் ஈடுபடுத்த திட்டமிட்டதாக IS அமைப்பின் ஆதரவாளர்கள் என்று கூறப்படும் முகமது அப்துல்லா ஃபாசித், முகமது அப்துல் காதிர் ஆகியோரை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தேசிய புலனாய்வு முகமை கைது செய்தது. தற்போது புதிய ஆதாரங்கள் அடிப்படையில் கடந்த பிப்ரவரி மாதம் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது சோதனைகள் நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மாலை மேற்கொண்ட நடவடிக்கையின் போது பயங்கரவாதி ஒருவர் கொல்லப்பட்டார். மாவட்டத்தின் வாட்டர்காம் நகரில் பயங்கரவாதிகள் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்கள் மீது பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டனர். இதற்கு ராணுவத்தினர் பதிலடி கொடுத்ததோடு ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டான். சம்பவம் நடந்த இடத்திலிருந்து ஆயுதங்களும் வெடிபொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த பயங்கரவாதியிடம் அடையாளம் தெரியவில்லை என்றும் அவர்கள் கூறினர். இந்தியாவை தளமாக கொண்டு செயல்பட்ட கால் சென்டர் எனப்படும் அழைப்பு மையத்தில் அமெரிக்கர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட பல கோடி டாலர் முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள இந்தியர் ஒருவர் விசாரணைக்காக சிங்கப்பூரிலிருந்து அமெரிக்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். அகமதாபாத்தை சேர்ந்த 42 வயதுடைய ஹிதேஷ் மதுபாய் பட்டேல் என்பவர் அமெரிக்காவில் உள்ள ஹூஸ்டன் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார். கடந்த 2016ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த முறைகேடு தொடர்பாக பட்டேல் மற்றும் 60 பேர் மீது சதித்திட்டம், இணைய வழி மற்றும் கருப்பு பண முறைகேடு ஆகியவற்றின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கையை அதிகரித்து சவுதி அரேபிய முறைப்படியான உத்தரவை வெளியிட்டுள்ளது. ஹஜ் பயணத்திற்கான இந்தியாவின் ஒதுக்கீட்டை 2 லட்சம் பயணிகளாக அந்நாட்டு அதிகாரிகள் அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஆந்திரா, பீகார் மாநிலங்களைச் சேர்ந்த ஹஜ் பயணிகளின் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு அந்த உத்தரவு சவுதி அரேபியா வெளியிட்டுள்ளது. முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் விண்ணப்பித்த அனைவருக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபிய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி கடந்த 2014ஆம் ஆண்டில் 1,36,000 பேருக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஹஜ் யாத்திரை செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை 2 லட்சத்தை தாண்டியுள்ளது. அடுத்து வருவது உலகச் செய்திகள். ஸ்பெயினில் உள்ள வடகொரிய தூதரகத்தின் மீது நடந்த தாக்குதல் சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக கூறி அமெரிக்க கடற்படையைச் சேர்ந்த வீரர் ஒருவரை அமெரிக்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கிறிஸ்டபர் ஆன் என்ற அந்த வீரர் வடகொரிய அதிபர் கிம் உங் ஜானுக்கு எதிராக செயல்படும் அமைப்புடன் இணைந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் இந்த சம்பவம் நடைபெற்றபோது இதில் ஈடுபட்டவர்கள் ஸ்பெயினில் உள்ள வடகொரிய தூதரக அதிகாரியை துன்புறுத்தியதாகவும் அங்கிருந்த முக்கிய கணினி மற்றும் தகவல் தொடர்பு கருவிகளை எடுத்துச் சென்றதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த சம்பவத்திற்கு பின்னணியில் அமெரிக்க உளவுத்துறை உள்ளது என்று வடகொரியா குற்றம் சாட்டி வந்த நிலையில் அமெரிக்கா இந்த குற்றச்சாட்டை மறுத்து வந்தது குறிப்பிடத்தக்கது. சிரியாவில் தீவிரவாத அமைப்புகளை முறியடித்த குர்திஷ் வீரர்கள் அடங்கிய குழுவை பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மெக்ரான் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்த சந்திப்பின் போது சிரியாவில் மறைந்திருந்து தாக்குதல் நடத்தும் மீதமுள்ள தீவிரவாதிகளை ஒடுக்கும் பணியில் பிரெஞ்சு அரசு ஆதரவு அளிக்கும் என்று அப்போது அவர் உறுதியளித்தார். மேலும் சிரியாவில் இயல்பு நிலையை மீட்டு வர தேவையான நிதி உதவியை மனிதாபிமான அடிப்படையில் வழங்குவதற்கும் சமூக பொருளாதார நிலை சீர்பட பிரெஞ்சு அரசு ஆதரவு அளிக்கும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். செர்பியாவில் அதிபர் அலெக்சாண்டர் வூசிக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கானோர் தலைநகர் பெல்கிரேடில் பேரணி சென்றனர்.
உசிக் அரசாங்கம் சர்வாதிகாரமாக செயல்படுவதாக எதிர்க்கட்சிகள் கடந்த டிசம்பர் மாதம் முதல் விமர்சனம் செய்வதோடு தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து கடந்த ஞாயிறன்று ஆயிரக்கணக்கானோர் பெல்கிரேடில் உள்ள அதிபர் மாளிகையின் முன்பு முற்றுகையிட்டு கோஷங்கள் எழுப்பினர். எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை அதிபர் அலெக்சாண்டர் மறுத்து வந்த நிலையில் அவரது ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் அதிபருக்கு ஆதரவாக பேரணி சென்றனர். ஐரோப்பிய கூட்டமைப்பில் செர்பியாவை இணைக்க வேண்டும் என்று அதிபர் அலெக்சாண்டர் தீவிரமாக முயன்று வருவது குறிப்பிடத்தக்கது. லிபியாவில் அமைதி திரும்புவதற்கு ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பேட்ரிக் ஷா நஹான் தெரிவித்தார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்மையில் லிபியா கமாண்டரான கலிஃபா ஹப்தாரிடம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொலைபேசி வழியாக பேசியதாகவும் அப்போது லிபியாவில் தீவிரவாதிகளின் தாக்குதல் சம்பவங்கள் குறித்து விவாதித்ததாகவும் தெரிவித்தார். மேலும் சீனாவின் ஹுவாய் நிறுவனத்துடன் அமெரிக்கா சைபர் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருவதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் உள்ள மெக்சிகோ எல்லை வழியாக அமெரிக்காவுக்குள் நுழைய முயன்ற 2 இந்தியர்களை ரோந்து காவலர்கள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரில் சிக்கியவர் ஒருவர் அங்கு நிறுவப்பட்டிருந்த ரிமோட் தொழில்நுட்பம் மூலம் தாங்கள் ஆபத்தில் சிக்கியிருப்பதாக கொடுத்த தகவலை அடுத்து எல்லை பாதுகாப்பு ரோந்து படையினர் அவர்களை மீட்டனர். மீட்கப்பட்ட இருவரும் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும் மருத்துவ சிகிச்சை அவர்களுக்கு தேவைப்படவில்லை என்றும் அதிகாரிகள் அப்போது தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக நுழைய முயன்ற 2 இந்தியரிடமும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமணமாகாத வாலிபர் ஒருவர் விபத்தில் மரணமடையும் போது இழப்பீடு வழங்கும் விவகாரத்தில் அவரது வயதை மட்டுமே கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற வழக்கின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. உச்சநீதிமன்றம் நீதிபதி S.A. பாப்டே தலைமையிலான அமர்வு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வாலிபர் ஒருவர் விபத்தில் மரணமடைந்தால் இழப்பீடு வழங்கும் விவகாரத்தில் அவரது வயதை கருத்தில் கொள்வதா அல்லது அவரை சார்ந்திருப்பவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதா என்பது குறித்து கேள்வி எழுப்பினார். தேர்தல் தொடர்பான முறைகேடுகளை தவிர்க்க நாட்டில் பெரிய அளவிற்கு தேர்தல் புரட்சி தேவைப்படுவதாக சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். ஊழல் செய்தும் பணப்பரிவர்த்தனை மூலமும் வெற்றி பெறும் அரசியல் கட்சிகள் குறித்த விழிப்புணர்வு வாக்காளர்களுக்கு இல்லை என்று குறிப்பிட்ட அவர், இதே நிலை நீடிக்கும் பட்சத்தில் நாட்டில் பெரிய அளவிற்கு எதிர்காலம் இல்லை என்று வேதனை தெரிவித்தார். நாட்டின் ஜனநாயகத்தின் தூணாக வாக்காளர்கள் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தின் புனித தன்மைக்கு தற்போது மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார். போயிங் 737 மேக்ஸ் ரக விமானங்களுக்கு அமெரிக்க விமானத்துறை வழங்கிய உத்தரவு குறித்து சர்வதேச வல்லுநர் குழு அடுத்த வாரம் ஆய்வு நடத்த இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போயிங் விமான நிறுவனத்தின் 737 மேக்ஸ் ரக விமானங்கள் அண்மையில் விபத்துக்குள்ளானதில் 300க்கும் மேற்பட்டோர் பலியானர். போயிங் விமான நிறுவனத்தின் 737 மேக்ஸ் ரக விமானங்கள் அண்மையில் விபத்துக்குள்ளானதில் 300க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். இந்த ரக விமானத்தின் கட்டுப்பாட்டு தொழில்நுட்பத்தில் கோளாறு இருப்பதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து 737 ரக மேக்ஸ் விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த ரக விமானத்திற்கு அமெரிக்க விமான போக்குவரத்து துறை எப்படி அனுமதி வழங்கியது என்பது குறித்து 9 சர்வதேச விமான தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆய்வு நடத்த இருப்பதாக தெரியவந்துள்ளது. தமிழகத்தின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான உதகையில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிய தொடங்கியுள்ளனர். தமிழகத்தில் பள்ளித் தேர்வுகள் முடிவடைந்து மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதை அடுத்து உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. உதகையில் உள்ள தாவரவியல் பூங்காவை சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். உதகை தாவரவியல் பூங்காவில் வரும் மே மாதம் 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளதையொட்டி பூங்காவை தயார் செய்யும் பணியில் ஊழியர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அருகே விளைநிலத்தில் புகுந்த காட்டு யானைகள் அங்குள்ள வாழை மரங்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தை அடுத்துள்ள பவானிசாகர் விளாமண்டி பகுதியில் ஏராளமான யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளது.
தற்போது அப்பகுதியில் வறட்சி நிலவுவதால் தீவினம் மற்றும் குடிநீர் தேடி இரவு நேரங்களில் ஊருக்குள் வரும் யானைகள் அங்குள்ள விளைநிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்களை சேதப்படுத்துவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். நேற்றிரவு விவசாய நிலத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் வாழை மரங்களை சேதப்படுத்தி சென்றதாகவும் இதன் மூலம் 150க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்த நிலையில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் முதல் போட்டியில் ராஜஸ்தான் மும்பை அணிகள் மோதுகின்றன. அதைத் தொடர்ந்து இரவு 8 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி மற்றும் பஞ்சாப் அணிகள் மோத உள்ளன. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற பெங்களூருவுக்கு எதிரான ஆட்டத்தில் 10 ரன்கள் வித்தியாசத்தில் போராடி தோற்றது கொல்கத்தா அணி. இன்று நடைபெறவுள்ள 2 போட்டிகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சீனாவில் இன்று தொடங்கவுள்ள ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் முன்னாள் உலக சாம்பியனும் இந்திய வீராங்கனையுமான மீராபாய் சானு கலந்து கொள்கிறார். 49 கிலோ எடைப்பிரிவில் போட்டியிடும் மீராபாய் சானு கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட விபத்தில் சிக்கினார். இதைத் தொடர்ந்து தீவிர சிகிச்சை மற்றும் பயிற்சிக்கு பின்னர் புத்துணர்ச்சியுடன் இந்த உலக பளுதூக்குதல் போட்டியில் கலந்து கொள்ள இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதேபோல் இளைஞர் ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற ஜெரமி லால் ரினுங்கா கலந்து கொள்கிறார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழக வீரரான சதீஷ் சிவலிங்கம் உரிய திறமையை வெளிப்படுத்தாததால் இந்த போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். காமன்வெல்த் போட்டிகளில் வெள்ளிப் பதக்கம் வென்ற விகாஸ் தாக்கூர் மற்றும் வெண்கலப் பதக்கம் வென்ற அஜய் சிங் ஆகியோர் இந்தியா சார்பில் இந்த போட்டியில் கலந்து கொள்கின்றனர். இந்திய கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் ஹர்தீப் பாண்டியா மற்றும் KL ராகுல் ஆகியோருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து BCCI உயர் அதிகாரி ஜெயின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் அண்மையில் கலந்து கொண்ட 2 வீரர்களும் பெண்கள் குறித்து தவறான கருத்துக்களை பேசியதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து இதை விசாரித்த ஜெயின் அண்மையில் தாக்குதலில் உயிரிழந்த 10 பாதுகாப்பு படை வீரர்களின் மனைவிகளுக்கு 2 வீரர்களுக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 20 லட்சம் ரூபாய் அபராதமாக வழங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தார். ஏற்கனவே கண் பார்வையற்றோர் விளையாடும் கிரிக்கெட் போட்டியின் வளர்ச்சிக்காக 2 வீரர்களும் 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட தேதியிலிருந்து 4 வார காலத்திற்குள் இந்த அபராத தொகையை இருவரும் செலுத்தா பட்சத்தில் அவர்கள் கலந்து கொள்ளும் விளையாட்டுப் போட்டிகளின் ஊதியத்திலிருந்து இந்த அபராத தொகையை பெற்றுக் கொள்ளுமாறு BCCIக்கு TK ஜெயின் அறிக்கை அனுப்பியுள்ளார். பாங்காக்கில் நேற்று தொடங்கிய ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டிகளின் முதல் நாளன்று இந்திய வீரர் வீராங்கனைகள் வெற்றி பெற்று முன்னேறியுள்ளனர். 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சோனியா சகல் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மேலும் 4 இந்திய வீரர்களும் வெற்றி பெற்றுள்ளனர். 91 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் ஈரானிய வீரரை வென்று காலிறுதிக்கு முன்னேறினார். 49 கிலோ எடைப்பிரிவில் தேசிய சாம்பியனான தீபக், 64 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித் டோஹல் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றனர். 69 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். 81 கிலோ எடைப்பிரிவில் பூஜா ராணி பதக்க வாய்ப்பை உறுதி செய்துள்ளார். இந்த போட்டியில் 20 பேர் கொண்ட இந்திய வீரர் வீராங்கனைகள் இந்த போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர். இனி வருவது வானிலை. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலும் நீடித்து வரும் நிலையில் அதிகபட்சமாக வேலூர், திருத்தணி, மதுரை தெற்கு மற்றும் கரூர் மாவட்டம் பரமத்தி ஆகிய இடங்களில் 41 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. சென்னை நகரை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சம் 28 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. வாங் ஜியாங்ஃபெங் ஒரு சாதாரண சலூன் தொழிலாளி மட்டுமல்ல. சீனாவின் கிழக்கு பகுதியில் உள்ள ஷாவோசிங் என்ற இடத்தைச் சேர்ந்த 39 வயது நிறைந்த இந்த தொழிலாளி தம்மிடம் முடிதிருத்திக் கொள்ள வருவோரின் தலையின் பின்பகுதியில் பல்வேறு புகழ்பெற்ற மனிதர்களின் உருவங்களை வடிவமைக்கிறார். சீனாவின் தலைவராக விளங்கிய மாசே துங் முதல் கால்பந்து விளையாட்டு வீரரான டேவிட் பெக்கம் வரையிலும், திரைப்பட நடிகர் புரூஸ்லி முதல் ஜீன் ட்ரீனே வரையிலான அனைத்து பிரபலங்களின் உருவங்களை அவர் வடிவமைக்கிறார். ஒவ்வொரு வடிவமைப்பிற்கும் அவர் 200 யுவான், அதாவது $30 கட்டணமாக பெறுகிறார். வாத்து முட்டைகளின் ஓடுகளை ஆபரணங்களாக மாற்ற முடியுமா? முடியும் என்கிறார் போலந்து நாட்டில் உள்ள லூபின் நகரைச் சேர்ந்த செவ்லியா ராசன். போலந்து மொழியில் பிசாங்கி என்பதற்கு வாத்து முட்டை என்று பெயர். இதையே அவர் உருவாக்கும் அலங்கார ஆபரணங்களுக்கும் பெயராக வைத்துள்ளார். இந்த ஆபரணங்களை போலந்தின் ஈஸ்டர் விழாவின் போது மக்கள் அலங்காரத்திற்கு பயன்படுத்துகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தல் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு. 116 தொகுதிகளில் நாளையுடன் பிரச்சாரம் ஓய்வு. தாய், நிலம், மக்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்து மக்களை ஏமாற்றி வருகிறார் மம்தா பானர்ஜி. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. ரஃபேல் ஒப்பந்தத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது. பீகார் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி பேச்சு. தமக்கு எதிரான பாலியல் புகாருக்கு பின்னால் சதித்திட்டம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் வேதனை. கான்பூர் அருகே பூர்வா ரயில் தடம் புரண்ட விபத்தில் 12 பெட்டிகள் சேதம். விபத்து குறித்து விசாரணை. வடகொரிய தூதரகத்தின் மீது தாக்குதல். அமெரிக்க கடற்படை வீரர் கைது. ஐபிஎல் கிரிக்கெட். ராஜஸ்தான், மும்பை, தில்லி, பஞ்சாப் அணிகள் இன்று மோதல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.